இனி உறவுகளுக்கு காலை வணக்கம். இன்னைக்கு சூப்பரான ஒரு கிறிஸ்பியான பசங்களுக்கு பிடிச்ச பேபிகார்ன் 65 தான் பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. जय जगन्नाथ। आज गोटे बढ़िया छोट पिला मन को बेसी फेवरेट डिश है बेबीकॉर्न चिली 65 आपण मन भी सेमती ट्राई करके देखते बढ़िया टेस्ट आसो। बेबीकॉर्न ना छोट छोट ना से बोल धोईकी खाली कार्नर कट करने दरकार बॉयल करबा नहीं आम फ्रेश करबा जाऊँ बॉयल करबा तो आउ गोटे टाइप डिफरेंट आसो से बिना बॉयल करबा नहीं भितर लूण टिके कॉर्नफ्लोर 2 स्पून मैदा 2 स्पून टिके चावल पाउडर टिके रेड चिली फ्लेक्स पकईकी गोल मरचा पकईकी बोल मिक्स करने दरकार जिंजर गार्लिक पेस्ट भी गोटे स्पून पकई वचुवों। பேபிகார்ன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பசங்களுக்கு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இப்ப நான்வெஜ்ல வந்து நீங்க சிக்கன் 65 எல்லாம் பண்ணி சாப்பிட்டுருப்பீங்க. அதை விட செம்ம டேஸ்டியா இருக்குது பேபிகார்ன். பசங்களுக்கு வந்து வெஜ் சாப்பிட்றவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. பேபிகார்னோட கார்னர் மட்டும் கட் பண்ணிட்டு தண்ணியில நல்லா அலசிட்டு கொஞ்சம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் நான். 2 ஸ்பூன் மைதா, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/2 ஸ்பூன் வந்து அரிசி மாவு, சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சமா பிளாக் பெப்பர் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணாதீங்க, அது ட்ரையாக இருந்தாவே நல்லாயிருக்கும். நம்ம இதை பண்ணிட்டு பசங்களுக்கு வந்து 65 மாதிரி பண்ண போகிறோம். பேபிகார்னில் வந்து நிறைய வெரைட்டி இருக்கு. நான் உங்களுக்கு வர வீடியோவில் வந்துட்டு பேபிகார்னில் எத்தனை வெரைட்டி இருக்கோ அப்டேட் பண்ணுறதுக்கு ஐடியாவில் இருக்கேன். சான்ஸே இல்லை, இது நீங்கள் இந்த மாதிரியே செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா பாயில் பண்ணிட்டு செய்யறதை விட ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம மசாலாலாம் மிக்ஸ் பண்ணிடலாம். இது பசங்களுக்கு வந்து ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. வீட்டில் ஏதாவது கெஸ்ட் வராங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம பண்ணலாம். இஞ்சி பூண்டு வந்து எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் ஒரு வாட்டி கையில் வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடலாம். ଜିଞ୍ଜର ଗାର୍ଲିକ ପେଷ୍ଟଟା ବୋଲ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ବୋଲ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର. என் கை வந்து ஒருத்தர் ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு, இவ்வளோ குண்டு கை அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த நாளே வந்து என்னோட கையில மீன் ஃப்ரை பண்ணும்போது ஃபுல்லா எண்ணெய் பட்டு ஃபுல்லா பிளாக்கா டாட் ஆயிடுச்சுங்க. யார் எனக்கு அப்படி போட்டிங்களோ அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பரவாயில்ல, நம்ம கையை கூட ஒருத்தவங்க நோட் பண்ணிட்டு இப்படி கமெண்ட் பண்றாங்க அப்படின்ட்டு. ஆனா அடுத்த நாளே இது மாதிரி ஆயிடுச்சு. சின்ன காயம் தான், அது கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெய் சூடா பட்டது தான். அது சரியாயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த மாதிரி கமெண்ட் பண்ணும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. முகத்தை காட்டாம வெறும் கையை காட்டி தான் பண்றோம், இதையும் பரவாயில்ல ஒருத்தவங்க நோட் பண்ணி நம்மள விஷ் பண்ற கமெண்ட்ல போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண வேணாம், மீடியமாக லைட்டாக ஃப்ரை பண்ணாவே போதும். மேலே கோல்டு கலர் வர்ற அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ଆଉ ତେଲ ପକେଇକି ବେଶୀ ଡିପ୍ ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ, ମିଡ଼ିୟମ୍ରେ ରଖିକି ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଦରକାର। ଏଇଟା ଇନ୍ କେସ୍ ଓଲ୍ଡ ଏଜ୍ ଲୋକ ଖାଇବ ନା, ସିଝିକି ସେମ୍ ମସଲା ସବୁ ମିକ୍ସ କରିବା ଟାଇମ୍ରେ ବି ଭଲ ରହିବ। ଆଉ ଛୋଟ ଛୋଟ ଅଲଗାଟା ରହିବ। ପାଣି ପକେଇକି ମିକ୍ସ କରିବ ନାହିଁ, ଡ୍ରାଇ ପାଉଡର ମିକ୍ସ କରିକି ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ରେଡି ହେଇଛି। ପିଲାମାନେ ଖାଇବା ପାଇଁ ବି ବଢିଆ ରହିବ ଏଇଟା। நிறைய மசாலாலாம் இல்லை, உடனே ரெடி ஆயிடுச்சு. இது உடனே பண்ணிடலாம். நம்ம இந்த பேபிகார்ன் மார்க்கெட்டில் கிடைக்குது, வாங்கிட்டு வந்தீங்களான்னா அழகாக சூப்பராக கொஞ்ச நேரத்துக்குள்ளே கட் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கிற மசாலாவே போதும், எக்ஸ்ட்ரா எந்த மசாலாவும் இல்லை. இப்படியே ஃப்ரை பண்ணிட்டும் சாப்பிடலாம். அது கூட நம்ம வந்துட்டு சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்றது, இல்லை ரொட்டி கூட எல்லாம் வச்சு சாப்பிடும் போது பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணேன், சாப்பாடு கூட சாப்பிட்றதுக்காக இன்னைக்கு இது லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு கேப்சிகம், ஆனியன், இஞ்சி பூண்டு கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஸ்ப்ரிங் ஆனியன் கட் பண்ணிட்டு 65 மாதிரி பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன்। ଏମିତି ବି ଫ୍ରାଏ କରିକି ଆମେ ଖାଇପାରିବ। ମୁଁ ଏଇଟା ଟିକେ ଭାତ ସାଙ୍ଗରେ ଖାଇବା ପାଇଁ 65 ଟାଇପ୍ର କରିବା ପାଇଁ ଦୁଇଟା ସାଇଡ଼୍ରେ ଭଲ ଫ୍ରାଏ କରିଦେଉଛି। ଫ୍ରାଏ କରିକି ଛୋଟ ଛୋଟ ଆମକୁ କେମିତି ସେପ୍ ଦରକାର ସେମିତି କଟ୍ କରିପାରିବ। ମୁଁ ଗୋଲ ଗୋଲ ଟାଇପ୍ର କଟ୍ କରୁଛି, ବେଶୀ ଛୋଟ ଛୋଟ ନାହିଁ, ମିଡ଼ିୟମ୍ ସାଇଜ୍ରେ କଟ୍ କରିବା ପାଇଁ ଦରକାର। ଆଉ ଆମେ யூஸ் କରିବା மசாலா ସେ ଭିତରେ ଯିବା ପାଇଁ ଦରକାର। இது வந்து மீடியம் சைஸாகவே கட் பண்ணிக்கலாம், ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ண வேணாம்। நம்ம யூஸ் பண்ணுற மசாலா வந்து அதுக்குள்ளே போகிற மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும்। இது கரெக்டான ஸ்டேஜ், இந்த ஸ்டேஜில் எடுத்துட்டாவே போதும்। ଏଇଟା ଏ ଟାଇମ୍ରେ କାଢ଼ିକି ଟିକେ ଥଣ୍ଡା କରିଲା ପରେ କଟ୍ କରିବା ପାଇଁ ଦରକାର। ବେଶୀ କ୍ରିସ୍ପି ରହିବ, ଖାଇବା ପାଇଁ ବି ଏମିତି ଖାଇବା ପାଇଁ ବି ମୟୋନିଜ୍ ନାହିଁ ତ ଟମାଟୋ ସସ୍ ସାଙ୍ଗରେ ଏମିତି ବି ପିଲାମାନେ ଖାଇପାରିବ। ଆଜି ମୁଁ ଭାତ ଇଭିନିଂ ସ୍ନାକ୍ସରେ ସେମିତି ଖାଇବା ତ ଠିକ୍ ରହିବ। ଆଜି ମୁଁ ଭାତ ପାଇଁ କରୁଛି, ସେଇଟା ପାଇଁ ନର୍ମାଲ ଫୁଲ୍ ମିକ୍ସ କରିକି ଟିକେ 65 ଟାଇପ୍ର କରିବା ପାଇଁ। ଆଉ ଏତିକି ଗୋଟେ ବକ୍ସରେ ଏତିକି ରହିଛନ୍ତି, ସେଇଟା ଆମ କରିବା ପାଇଁ ନର୍ମାଲ ଫ୍ରାଇଂ ପ୍ୟାନ୍ ଗୋଟେ ରଖିକି ଟିକେ
ரீஃபண்ட் ஆயில் டிக்கே பட்டர் பொக்கிபா பைன் दरकार கொஞ்சமா எண்ணெய் போட்டுட்டு பட்டரும் நம்ம போட்டுக்கலாம். இது கூடவே வந்துட்டு ரீஃபண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். எந்த கடலை எண்ணெய் இல்லைன்னா மஸ்டர்ட் ஆயில் எல்லாம் யூஸ் பண்ணல. ஏன்னா வாசனை வர மாதிரி ஆயில் இருந்தால் அந்த 65ஓட டேஸ்ட் வந்து நமக்கு சாப்பிட்ற ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்காது. அதனால எண்ணெய் நல்லா காஞ்சிட்டோன்னே வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் நான். ஆனால் நீங்கள் பெருசு பெருசாக கட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பட்டர் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போடலான்னு சொல்லிட்டு எனக்கு ஞாபகம் வந்துட்டதால வெங்காயம் போட்டதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன் நான். बटर पकी प्याज पकीबा दरकार कहीकि मु प्याज पकीना सेमती स्टाप करके रखुची आउ बटर टिके पकीबा टाइम रे ठीक रहइबो प्याज पकीके भी बटर पकी पारिबा कहीकि मु प्याज पकी देची प्याज ना बड़ बड़ नहीं छोट छोट कट करची से बेबी कॉर्न संगे मिक्स करबा पई तापर गार्लिक टिके बेसी जिंजर ना छोट छोट कट करके सेटा भी ए संगे मिक्स करबा पई दरकार வெங்காயம் லைட்டா வதங்கினோடனே இஞ்சி கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் நிறைய சின்ன சின்னதா கட் பண்ணிடலாம். பட்டர் கொஞ்சம் நான் இப்போ போட்டிருக்கேன். அதுவும் இப்போவே சேர்த்துட்டு ரொம்ப கோல்டன் கலர்ல எல்லாம் ஃப்ரை பண்ண வேணாம். லைட்டா ஃப்ரை ஆனாவே போதும். இந்த வெங்காயம் பூண்டு இஞ்சி அப்புறம் நம்ம போடுற குடமிளகெல்லாம் வந்து பாதி வெந்தா மட்டும்தான் நல்லா டேஸ்ட் இருக்கும். இந்த சில்லி 65 பேபி கார்ன்ல மற்ற எந்த 65 பண்ணாலும் நம்ம கொஞ்சம் கிரேவியா பண்ற மாதிரி ட்ரையா பண்ணோம்னா அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு எல்லாமே கொஞ்சம் ஆஃப் பாயிலா இருந்தால் மட்டும் தான் நல்லா இருக்கும். ଆଉ ଟିକେ ବଟର ଏବେ ପକେଇ ଦଉଛି ରସୁଣ ଜିଞ୍ଜର ନା ଛୋଟ ଛୋଟ କଟ୍ କରିକି ଏଇଟା ବି ଏବେ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର। ତାପରେ ଅଲରେଡି ଆମେ ଫ୍ରାଇ କରିକି ରଖୁଛୁ ନା ବେବି କର୍ନ ସେଇଟା ଛୋଟ ଛୋଟ କଟ୍ କରିବା ପାଇଁ ଦରକାର। ସେଇଟା ଆମେ କେମିତି ஷேப் ଦରକାର ସେମିତି ଆମେ கட் କରି ପାରିବ। பேபி கார்ன் வந்து சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஃப்ரை பண்ணிட்டு அது கிறிஸ்பியாக தான் இருக்கும்। அதனால நம்ம கொஞ்சம் ஸ்வீட் தண்ணி கொஞ்சம் மசாலா ஜாஸ்தியாக போட்டோம்னா இல்லை தக்காளி பேஸ்ட் எல்லாம் போட்டோம்னா அந்த ஸ்வீட் கிறிஸ்பியாக இருக்கிறது வந்து கம்மியாயிடும்। அந்த கிறிஸ்பியாக இருந்தால் மட்டும்தான் பசங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்। நீங்கள் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா கூட கரெக்டாக இருக்கும்। நான் இவ்வளோ சின்ன சின்ன சைஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன்। ବେବି କର୍ନ ନା ଏମିତି ଛୋଟ ଛୋଟ କଟ୍ କରିବା ପାଇଁ ଠିକ୍ ରହିବ। ଗୋଟେ ଗୋଟେ ଲମ୍ବା ବି ପୋଚିବ फिर भी क्रिस्पी टाइप संग संग खाइबा बढ़िया रहिबो। टिके गोल मर्च पोकिबा दरकार கொஞ்சமா பிளாக் பெப்பர் போட்டுடலாம்। அது கூடவே வந்து ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் ஏன்னா நான் பச்சை மிளகா போடல। இன்கேஸ் பச்சை மிளகா போட்டிங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம்। ரெட் சில்லி ஃப்ளேக்ஸோ ஒரிகனோ ஸ்பைசஸோ கொண்டு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்। ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் போட்டிருக்கேன் நான்। रेड चिल्ली फ्लेक्स है ना टिके पकी दूची ओरिगेनो स्पाइसेस है ना सेट भी टिके पकी बता बढ़िया टेस्ट आसीबो। और रागो दरकार टाइम रे ए टाइम रे रेड चिल्ली फ्लेक्स रे हम आउ टिके बेसी पकीबो टाइम रे ठीक रहबो। ए सब पकी की बोलो मिक्स करबा पे दरकार। आउ मो पानी टिके भी मिक्स करनांदी कोन पैना ए बेबी कॉर्न बेसी क्रिस्पी रहबो सेट पे கொஞ்சம் கூட தண்ணிய போடல। அப்பதான் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க அந்த பேபி கார்ன் வந்து நல்லா இருக்கும்। இது வந்து நான் கொஞ்சமா வினிகர் வந்து போட்டிருக்கேன்। அது கூடவே வந்துட்டு நீங்க சோயா சாஸ் கொஞ்சம் போட்டிங்கன்னா நல்லா இருக்கும்। நான் டார்க் சோயா சாஸ் அது கூட டொமேட்டோ கெச்சப் கொஞ்சம் போட்டிருக்கேன்। அப்புறம் கொரியன் ஸ்பைசி சட்னின்னு ஒன்று வந்திருக்கும் டொமேட்டோல அதுவும் கொஞ்சம் போட்டோம்னா நல்லா ஸ்பைசியா இருக்கும்। இது பெரியவங்க சாப்பிட்றதுனா இதை போட்டுக்கலாம்। கொஞ்சம் போட்டாவே போதும் அது காரமாக தான் இருக்கும்। அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் ஒரு பிட்டு தான் போட்டிருக்கேன்। டேஸ்ட் மட்டும் ரொம்ப நல்லா இருக்கும்। அதனால அது ஸ்பைசியா இருக்கும்। இந்த பேபி கார்ன் கூடவும் அந்த ஸ்பைசி சேர்ந்தா ரொம்ப நல்லா இருக்கும்। அதனால टोमेटो केचप கொஞ்சம் போட்டுருக்கு ଟିକେ ପକିବା ପାଇଁ ଦରକାର। ସେ ଭିତରେ କୋରିଆନ ସ୍ପାଇସି ଚଟନି ଗୋଟେ ଆସୁଛି ସେଇଟା ଟିକେ ପକିବା ଟାଇମରେ ବଢିଆ ରହିବ। ବଡ ଲୋକ ଖାଇବା ପାଇଁ ଠିକ ରହିବ। ଛୋଟ ପିଲା ବି ଖାଇପାରିବ। ଟିକେ ଏଇଟା ଚିଲି ଭିନିଗରରେ ଟିକେ କାଟା ରହିବ। फिर भी ଟିକେ ଗୋଟେ ଡ୍ରପ ପକିବା ଟାଇମରେ ଡାର୍କ ସୋୟା ସସ୍ ये सब टिके टिके पकी मिक्स करबा टाइम रे हम रेस्टोरेंट रो खाइबा सेम टेस्ट आसीबो। डार्क सोया सास चिल्ली विनेगर போட்டுருக்கேன்। இது ரெண்டுமே போடுறதால அது கூட வந்துட்டு நல்லா நம்ம ஹோட்டல்ல சாப்பிட்ற ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்ற அந்த டேஸ்ட் வந்து கரெக்டா வரும்। சூப்பரா மிக்ஸ் பண்ணியாச்சு। அது கூட வந்துட்டு வெறும் கார்ன்ஃப்ளவர் மட்டும் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம்। ரொம்ப நிறைய கூட போட வேணாம்। அது ஒரு ஸ்பூன்ல கொஞ்சம் தண்ணியில லைட்டா மிக்ஸ் பண்ணிடலாம்। கேப்சிகமும் ஸ்ப்ரிங் ஆனியனும் கட் பண்ணி வச்சிருக்குது இப்போ போட்டுக்கலாம்। கேப்சிகம் வந்து பெருசு பெருசா கட் பண்ணல சின்னதாக தான் கட் பண்ணியிருக்கோம்। அது அந்த சூட்லயே வந்து வெந்துடும்। ரொம்ப நேரம் கேப்சிகம் போட்டுட்டு நம்ம மூடி வச்செல்லாம் வேக வைக்க வேணாம்। ଆଉ ଛୋଟ ଛୋଟ କଟ୍ କରିକି କ୍ୟାପ୍ସିକମ୍ ସ୍ପ୍ରିଙ୍ଗ ଅନିଅନ୍ ନା ଏ ଟାଇମରେ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର।
ଟିକେ କର୍ଣ୍ଣଫ୍ଲୋର ପାଣିରେ ଟିକେ ପାଣିରେ ପକେଇକି ବେଶୀ ପାଣି ପକେଇକି ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। ଆମ ଏ ବେବି କର୍ଣ୍ଣ କ୍ରିସ୍ପି ଟାଇପର ରହିବା ପାଇଁ ଦରକାର, ସେଇଟା ପାଇଁ ଫିର ବି ସେ କୋଟିଂ ବଢିଆ ଆସିବା ପାଇଁ ଆମେ ଟିକେ ପାଣିରେ ମିକ୍ସ କରିକି ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ହାଇ ଫ୍ଲେମ୍ରେ ରଖିକି ମିକ୍ସ କରିବା ଟାଇମ୍ରେ ଠିକ୍ରେ கோட்டிங் ହେଇଯିବ। கார்ன்ஃப்ளவர் வந்து நான் அந்த கோட்டிங்காக தான் கொஞ்சமா போட்டிருக்கேன். கொஞ்சம் 1 ஸ்பூன் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு, நல்லா ஹைல வச்சுட்டு கார்ன்ஃப்ளவர் போட்டு மிக்ஸ் பண்ண உடனே, தண்ணி உடனே கார்ன்ஃப்ளவர் அந்த கோட்டிங் வந்துரும். தண்ணி உடனே அந்த இது ஈ ஈரமா ஒரு மாரி சவ் சவ்ன்னு ஆவாது பேபி கார்ன். நல்லா கிறிஸ்பியாவே இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் கரெக்ட்டா கட் பண்ணி போட்டுறலாம். கொத்தமல்லி சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு, ஒயிட் கலர் எள்ளு இருக்குல்ல, அத போட்டோம்னா சேம் ரெஸ்டாரண்ட்ல நம்ம சாப்பிடுற 65 சிக்கன் 65 ஈக்குவலா இந்த பேபி கார்ன் 65 அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இது என்ன சின்ன பேபி கார்ன் தானே அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம பசங்களுக்கு வெரைட்டியா சூப்பரா இருக்கும். பார்க்கவும் நீங்க சிக்கன் சின்ன சின்னதா கட் பண்ண மாதிரியே இருக்கும். வெஜ்ல வந்து வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தா கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க। स्प्रिंग ऑन टिके कोरिएंडर छोटे छोटे कट करके व्हाइट कलर आसीना सेट टिके पकिबा ପାଇଁ ଦରକାର। ଆଉ वेज ଖାଇବ ଲୋକନା କନଫର୍ମ ଗୋଟେ ଟାଇମ ଏ ବେବି କର୍ନ ଟ୍ରାଏ କରିକି ଦେଖନ୍ତୁ, ବଢିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ। ଆଉ ପିଲାମାନଙ୍କୁ ଷ୍ଟାର୍ଟର ଟାଇପର ଇଭିନିଂ ରେ ସ୍ନାକ୍ ଟାଇପର ଖାଇବା ପାଇଁ ବି ବଢିଆ ରହିବ। ଏ ଭଲ ଲାଗିବ ତ ଆପଣ ସାଙ୍ଗମାନଙ୍କୁ ଫରୱାର୍ଡ କରିକି ଆସନ୍ତୁ, ଏମିତି ମିଶିକି ଖାଇବା କହିକି ଡାକନ୍ତୁ ବେବି କର୍ନ 65 ଖାଇବା ପାଇଁ, ଆଉ ଫରୱାର୍ଡ କରନ୍ତୁ। நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க। சூப்பரா 65 ரெடி ஆயிடுச்சு। உங்களுக்கு பிடிச்சதுன்னா இதே மாதிரி வாங்க, சிக்கனை விட பேபி கார்ன் செம்ம சூப்பரா செஞ்சு சாப்பிடலான்ட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க। இல்லைன்னா யார் உங்களுக்கு செஞ்சு கொடுத்தா பிடிக்குமோ அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி இந்த மாதிரி எனக்கு செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லுங்க। பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க। பேபி கார்ன் வந்து பசங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டார்டர் வந்து பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா, இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப சூப்பராக இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க। ஒரே மாதிரி இல்லாமல் என்னோட சேனல்ல முன்னாடி வந்து நான்வெஜ் தான் ரொம்ப வெரைட்டியாக வரும், இப்போ வெஜ்ஜும் ரொம்ப ஜாஸ்தியாக வெரைட்டியாக வர ஆரம்பிச்சிருக்கு। ரொம்ப நல்லா இருக்கு। ஆனால் வெஜ்லேயும் இவ்வளோ சூப்பராக செஞ்சா ଆଉ ବଢ଼ିଆ ହେଉଛି ଦେଖନ୍ତୁ, ଆପଣମାନେ ଟ୍ରାଏ କରିକି ଦେଖନ୍ତୁ। ଥ୍ୟାଙ୍କ ୟୁ ସୋ ମଚ୍।